தம்பிக்கு தான் பார்ப்பாங்க, தம்பி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. சரிங்க. எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து அண்ணன் கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லு, சரியா? மேற்கு நமச்சிவாயபுரம், கருணாநிதி நகர், கேனல் பேங்க் ரோடு அப்படின்னா கால்வாய் கரை சொல்லுவாங்க. 50 இயர்ஸாகவே 50 இயர்ஸ் அப்பாவே இங்கே எல்லாருமே பெரியவங்கலேருந்து எங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே இங்கே தான் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம். நான் இந்த வெஸ்ட் நமச்சிவாயபுரம் இந்த ஏரியால தான் இருக்கேன். இந்த இடம் வந்துட்டு நம்ம எம்எல்ஏவால நிறைய முன்னேற்றம் வந்திருக்கு. இதுல கொஞ்சம் கொஞ்சம் கல்லு முள்ளமா இருக்கும். அதெல்லாம் வந்து டெய்லியும் அங்க பின்னாடி ஒரு ரோலர் இருக்கும். அதை வச்சு சின்ன பசங்க எல்லாரும் சேர்ந்து, நாங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து டெய்லியும் அதை பிச்சு மாதிரி ரெடி பண்ணி அந்த பீச்ல இருக்க சாண்டை கொண்டு வந்து இங்க கொஞ்சம் ஃபில் பண்ணி இதை ஒரு கிரவுண்ட் ஆக்கி, ஒரு பார்ட் வந்து வாலிபாலும் ஒரு பார்ட்ல வந்து கிரிக்கெட்டும் அப்படின்ற மாதிரி 2 பார்ட்டுக்கும் விளையாடிட்டு இருந்தோம். ஒரு அக்காவோட கோரிக்கை, இங்கே பாத்ரூம் நாத்தமாக இருந்தது, மாற்றணும். இப்போ அழகாக அது கிரிக்கெட் டர்ஃபாக மாறிடுச்சு. இனிமேல் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க, இந்த கெட்ட பழக்கம் தீய பழக்கம் போகாமல் இருக்கணும் பசங்க. அதுக்கான உருவாக்கின விஷயம் தான். ஒரு கண்ட்ரோல்டான ஏரியா, ஒவ்வொன்றுத்தையும் சிறப்பு நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள், மக்களுக்கு எல்லாம் சொல்லுங்கள். அவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்றாரு. பழைய பாத்ரூம் இருக்கும். அதுல வந்துட்டு நிறைய ஆம்பளைங்க வெளியில இருந்தெல்லாம் கூட வருவாங்க, வந்து குடிக்க கொள்ள அந்த மாதிரி. இது யூஸ் பண்ணாம ஆயிட்டதுனால இந்த இடம் அப்படி இருந்துச்சு. அப்புறம் நாங்க எம்எல்ஏ கிட்ட சொன்னதுனால அவர் என்ன பண்ணாரு, வந்து இந்த இடத்த வந்துட்டு எங்களுக்காக இதை ரெடி பண்ணி கொடுத்து, இப்ப இது பார்க்க ரொம்ப நீட்டா இருக்கு. எங்க ஏரியால ரொம்ப பெஸ்டா இருந்திருக்கு இந்த இடம். நாங்க இதை எதிர்பார்க்கல, அவர் இன்னும் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காரு எங்களுக்காக. அதுக்காக நான் அவரை தேங்க் பண்றோம்.